Very good evening to all the 11th standard students. Last class la maths la நம்ம new chapter பத்தி பார்த்தோம். என்ன chapter பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா combinatorics and mathematical induction பத்தி பார்த்தோம். அதில் combinatorics உடைய சில introductions உங்களுக்கு sums examples கொடுத்துருந்தேன். அது எல்லாருமே வாட்ச் பண்ணியிருந்தீங்க. அதே போல் இப்போ அதனுடைய continuationல பார்த்தீங்கன்னாக்கா இன்னைய exercise 4.1 உடைய solutions உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். கவனிங்க. In terms of exercise 4.1ல பார்த்தீங்கன்னாக்கா first one question பாருங்க. A person went to a restaurant for dinner. In the menu card, the person saw 10 Indian and 7 Chinese food items. அப்போ in how many ways the person can select either an Indian or a Chinese food? ஓகே, இப்போ நான் இதை சூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா. இப்போ நான் செலக்டிங் பர்சன் எப்படி சூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ன்ற டைப் வந்துச்சுனாலே வில் பி யூஸிங் த கண்டிஷன் அபவுட் சம் ஆஃப் த டேர்ம்ஸில் சொல்லிக்கலாம். ஆர்னு வந்துச்சுனாலே சம் ஆஃப் த டேர்ம்ஸில் எடுத்துக்கலாம். அப்போ செலக்டிங் அண்ட் இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் கிவன் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 10 and 10 ways. செலக்டிங் ஏ சைனீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7 கேன் பி டன் இன் ஏ 7 ways. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் த செலக்டிங் இந்தியன் ஆர் சைனீஸ் ஃபுட் கேன் பி டன் இன் ஏ 10 plus 7 equal to 17 ways ல choose பண்ணிக்கலாம். ஓகே, this clear about. And second part கொண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன second part? There are 3 types of toy car and 2 types of toy train available in a shop. ஓகே, இந்த மாதிரி ஷாப்பில் எனக்கு கொடுத்துருக்காங்க. Find the number of ways of baby can buy a 2 toy car and a toy train. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்டுன்னு ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஆறுன்னு வந்துச்சு. இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிங்க. அப்போ நம்பர் ஆஃப் டாய் கார் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. நம்பர் ஆஃப் டாய் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ ஹவு மெனி வில் பி பாசிபிள்? எ பாய் ஃப்ரம் 3 கேன் be done in a 3 ways. அப்போ therefore then will be considered 2 can 2 ways, therefore 3 2s are 6 ways டோட்டலாக எனக்கு பாசிபிள். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா in a third part, how many of 2-digit number can be formed using 1 2 3 4 5 without repetition of digits. அதாவது அந்த இடத்துல நான் எதுவுமே என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ரிப்பீட்டேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ the given digits ஆர்னா எடுத்துக்கலாம் பாருங்கள். 1 2 3 4 5. A 2-digit number has unit place எடுக்கும்போது tens place, units place and tens place we are given. ஏன்னா 2-digit நம்பர்னா ரெண்டு பிளேசஸ் தான் வரும். ஒன்று யூனிட் பிளேஸ் வரும், ஒன்று பார்த்தீங்கன்னா டென்ஸ் பிளேஸ் வரும். அப்போ we are given 5 digits கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. அப்போ the unit place can be filled using the 5 digit. ஓகே, அப்போ in a 5 waysல சொல்லிக்கலாம். ஆஃப்டர் ஃபில்லிங் த யூனிட் பிளேஸ், நான் யூனிட் பிளேஸை ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் since repetition is not allowedன்னு சொன்னதுனால one number filled in the unit place should be excluded. அப்போ excluded, so the 10th place can be filled using the remaining 4 digits in a 4 ways. அப்போ how many ways will be calculated in terms of? அதில் 5 ways இருக்குது, இதில் 4 ways இருக்குது. அப்போ டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணுற வேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 5 4s are 20 waysல எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். The unit place and 10th place can be filled in 5 into 4. 20 ways will be, so the number or 2-digit numbers will be filled about 20 number of ways எனக்கு find it ஆகுது. ஓகேவா? this clear? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின்ல பாருங்க. 3 person enter in to a conference hall in which there are 10 seats. In how many ways they can take their places? அப்போ in terms of number of person எத்தனை? 3 person and number of seats பார்த்தீங்கன்னா 10. அப்போ how will be calculated in terms of the first person can take the first place, his place 10 seats in 10 ways. அடுத்து செகண்ட் person can take his from the remaining 9 seats. ஏன்னா 1 seat வந்து அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிற எத்தனை சீட்ஸ் இருக்குது? 9 seat இருக்கும். அப்போ அந்த 9 seatல 9 ways வரும். அப்போ தேர்ட் person எத்தனை சீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா 8 seatல. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன் பிளேஸில் ஃபர்ஸ்ட் சீட் ஒரு ஃபில் ஆயிடுச்சு. செகண்ட் person வந்து ஒரு சீட் ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ 2 person அந்த 2 சீட்டு போச்சுனாக்கா ரிமைனிங் 8 seat. அப்போ 8 ways. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா then will be product of the term, that is 10 into 9 into 8 equal to 720 ways என்றதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? and see the another one problem. In how many ways 5 person can be seated in a row? அப்போ 5 person can seated in a rows-ல சொல்லும்போது how many ways in terms of 5 factorial? அப்போ 5 factorial is equal to already தெரிஞ்சது தான் 120 ways. ஓகே, in next one problem பார்க்கலாம். What about in next one?
A mobile phone has a passcode of 6 digits. Okay, அப்போ 6 distinct digit ல கொடுத்திருப்பாங்க. What is the maximum number of attempts one makes to retrieve the passcode? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா முதல்ல நமக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்னன்னு சொல்லலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் மொபைல் ஃபோனில் 10 டிஜிட்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ therefore the number of digits பார்த்தீங்கன்னா 10. the number of attempts made 10 9 8 7 6 5 and 10 9 8 7 6 5. This is the considered over the in terms of factorial of the term. எனக்கு எத்தனை distinct digits னு சொல்லிருக்காங்க 6 digits னு சொல்லிருக்காங்க. அப்போ it will be make it about in terms of product of the terms that is equivalent to 1,51,200 ways ல எனக்கு possible கிடைக்கும். ஓகேவா? And see the another one problem. Given 4 flags of different colors. 4 flags வந்து எனக்கு கொடுத்திருக்காங்க different colorல கொடுத்திருக்காங்க. How many different signals can be generated if each signal requires the uses 3 flags, one below of the other? அப்போ நம்பர் ஆஃப் 4 flags எத்தனை இருக்குது? எனக்கு 4 இருக்குன்னு எழுதியாச்சு. நம்பர் ஆஃப் flag needed பார்த்தீங்கன்னாக்கா to show a signal பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போ the first flag can be chosen in a 4 ways and the second flag can be chosen in a remaining 3 flags in a 3 ways and third flag can be chosen in a remaining 2 flags in a 2 ways. How will be product of the term? 4 into 3 into 2 in that is equal to 24 ways. Therefore 24 signals can be generated in a given solution of the problem. Okay, and next third question பாருங்க. What about the third question? 4 children are running a race. ஒரு 4 children running raceல போறாங்க. அப்போ possible in terms of questionல கேட்டிருக்காங்க பாருங்க. In how many ways can the first 2 places be filled? How many ways can the first 2 places be filled? அப்போ number of children in the running raceல பார்த்தீங்கன்னா 4. Okay, அப்போ the first place can be filled in the first 4 children நாக்கா 4 ways வந்துரும். After filling in the first place பார்த்தீங்கன்னாக்கா 3 children வருவாங்க left out. Okay, அப்போ the second place can be filled in எத்தனை places இருப்பாங்க? 3 children இருப்பாங்க. அப்போ 3 ways and the first person and the second places together can be filled 4 into 3, that is will be considered the term 12 ways எனக்கு possible கிடைக்கும். And second one question கேட்டிருக்காங்க பாரு, இதே 4 children தான், அதை யூஸ் பண்ணி in how many different ways could they finish the race? அப்போ different waysல எப்படி finish பண்ணியிருப்பாங்க? அப்போ number of second place can be filled in a 12 ways னு சொல்லியாச்சு, first and second. அப்போ therefore the third place can be filled in என்னது? remaining 2 children இருப்பாங்க, அந்த 2 waysல வரும். அப்போ 2 into 12 is equal to that is 24. ஏன்னா லாஸ்ட் ஒன் 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். அப்போ therefore 12 into 2 into 1 is equal to 24 ways will be fill up the term. Okay, and see the next one, fourth one problem. என்ன fourth one problem பாருங்க. count the number of 3 digit numbers. இப்போ நான் நம்பர்ஸை கவுண்ட் பண்ண போகிறேன். 3 digit numbers கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, which can be formed from the digit 2 4 6 8 if first one பார்த்தீங்கன்னாக்கா repetition of digit is allowed னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா repetition of digit is not allowed னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு கண்டிஷன்ஸில் எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறேன். the number of digits are given எடுத்துக்கிறேன். அப்போ 4 times in terms of 4 digit in terms of 3 digit numbers will be cancel. அப்போ எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 4 6 8. அப்போ எத்தனை நம்பர் எனக்கு? 4 நம்பர்ஸ் வந்துருக்கு. அப்போ ஸோ த யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் இன் 4 ways. அப்போ யூனிட் பிளேஸில் எத்தனை நம்பர்ஸை ஃபில் பண்ணலாம்? 4 நம்பர்ஸை ஃபில் பண்ணலாம். தட் இஸ் கன்சிடரபிள் 4 ways. அப்போ டென்ஸ் பிளேஸில் எத்தனை நம்பர்ஸ் ஃபில் பண்ணலாம் பாருங்கள். இனிய ரிப்பீட்டேஷன் இஸ் அலௌடுன்றதுனால 4 waysல சூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் 100 பிளேஸில் எத்தனை நம்பர்ஸ் ஃபில் பண்ணலாம்? இட் இஸ் ரிப்பீட்டேஷன் இஸ் அலௌடுன்றதுனால 4 நம்பர்ஸை ஃபில் பண்ணுறேன். அப்போ therefore the unit place, tens place and 100 place together can be filled. அப்போ how many number of digits will be considered? 3 digit number. அப்போ 4 4 4. அப்போ 4 4 4s are 64 waysல எனக்கு ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸில் ஆன்சரில் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் செகண்ட் அதிலே பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட் இஸ் நாட் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கும் ப்ரீவியஸ் பார்த்ததுக்கும் என்ன வித்தியாசன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸில் ஃபில் பண்ணுறீங்க, 4 ways கிடைக்கும். அண்டு டென்ஸ் பிளேஸில் ஃபில் பண்ணுறீங்க, யூனிட் பிளேஸில் ஃபில் பண்ணதை நான் என்ன பண்ண போகிறேன்? ரிப்பீட்டேஷன் நம்பரை வரக்கூடாது, அதனால் என்ன பண்ணுறேன்னா 4 - 1. அப்போ 3 waysல கிடைக்கும். அண்ட் 100 பிளேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா
3 waysலேருந்து ஒன்று சப்ராக்ஷன் பண்ணாக்கா 2 ways கிடைக்கும். அப்போ ஓவரால் ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம் 4 into 3 into 2 is equal to 24 ways will be calculated about. Okay, it is clear about. And it is model of the terms la very important question. இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. And next one பாருங்க, fifth one question. How many 3-digit numbers are there with 3 in the unit place? Okay, அப்போ first one பார்த்தீங்கன்னா with repetition, second one without repetition. இப்போ நான் with repetitionக்கு உண்டான சொல்யூஷன் சொல்ல போகிறேன். அப்போ 3-digit நம்பர்னா இல்லை உங்களுக்கு என்ன தெரியும், in a 3-digit number there with 3 in the unit place. 3 வந்து எனக்கு யூனிட் பிளேஸில் வரணும். ஓகேவா, அப்போ 3-digit நம்பர் 100லேருந்து 999 வரைக்கும் தெரியும் உங்களுக்கு. அப்போ யூனிட் பிளேஸில் ஃபில்ட் இன் பை 3 in 1 way தான். 3 வந்து 1 times தான் ஃபில் பண்ண முடியும். அதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்ஸ் பிளேஸில் கேன் பி ஃபில்ட் இன் எத்தனை வேஸில் ஃபில் பண்ண முடியும், 10 waysல என்னால் ஃபில் பண்ண முடியும். ஓகேவா, ஏன்னா 31 32 ஆனால் அந்த ரிப்பிட்டேஷன் இஸ் அலவுடுன்றதுனால 31 32 33 34 35 36 37 38 39. ஓகே, அந்த ஆர்டரில் வரும்போது 30லேருந்து ஆரம்பித்து 39 வரைக்கும் வரும். அப்போ அந்த ஆர்டரில் எடுக்கும்போது எனக்கு எத்தனை வேஸ்னால் 10 ways. இதே 100 பிளேஸில் கேன் பி ஃபில்டு பண்ணாதீங்கன்னாக்கா 0 இஸ் எக்ஸ்க்ளூடிங். ஏன்னா நான் 0 எடுத்துக்க முடியாது, ஏன்னா 1லேருந்து ஆரம்பித்து 9க்குள்ளார இருக்கிற வரையும் தான் எடுக்க முடியும். அப்போ 300 301 302 303 304 305 அந்த மாதிரி எடுக்கும்போது 9 waysல கிடைக்கும். ஸோ த நம்பர் ஆஃப் 3-digit numbers with 3 யூனிட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 9 into 10 into 1 ways, therefore that is equal to 90 waysல ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகே, இப்போ அது எனக்கு வித்தவுட் ரிப்பிட்டேஷன், எனக்கு அந்த இடத்துல ரிப்பிட்டேஷன் இஸ் நாட் அலவுட். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த டிஜிட்ஸ் ஆர் என்னென்ன டிஜிட்ஸ் எனக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9 அந்த நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். The 3-digit number has 3 digits once. Okay, tens 100s பிளேஸில் வரப்போகுது. அப்போ therefore the unit place is filled by 3 will be 1 ways தான் ஃபில் பண்ண முடியும். ஓகேவா, and after filling the unit placeல பார்த்தீங்கன்னா since the digit 0 is there. ஓகே, அப்போ 0 இருக்குது. அப்போ 0 is there போது you have to fill the hundreds is பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா how many to fill the 100 place we will have the 8 digit excluding 0 and 3. Okay, excluding 0 and 3 நான் ரிமூவ் பண்ணிட்டு அப்போ ஸோ கேன் பி ஃபில்ட் இன் ஹவு மெனி வேஸில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் தான் அதுலேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுலேருந்து எனக்கு ஃபில் பண்ணுற வேஸில் பார்த்தீங்கன்னா 8 ways கிடைக்கும். அண்ட் 10th பிளேஸில் பாருங்கள், டு பி ஃபில் த 10th place we have the again 8 digit excluding 3 and any one of the number. அப்போ therefore 10th place can be filled also in 8 ways. அப்போ therefore the total number of waysல பார்த்தீங்கன்னா 8 into 8 into 1. அப்போ therefore then will be considered 64 ways எனக்கு possible condition. ஓகேவா, it is clear. And next one problem in a 6th one, how many numbers are there between 100 to 500? 100க்கும் 500க்கும் பிட்வீனில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வித் த டிஜிட்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 0 1 2 3 4 5. if the repetition of the digits is first one allowed, second one பார்த்தீங்கன்னா repetition of digit is not allowed. ஓகே, ஒன்று ரிப்பிட்டேஷனுக்கு எடுத்துக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் இஸ் நாட் அலோடுன்றது சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்றில் பாருங்கள், கிவன் டிஜிட்ஸ் ஆர் எடுத்துக்கிட்டாச்சு. டு ஹேவ் டு ஃபைண்ட் த நம்பர்ஸ் பிட்வீன் 100 to 500. ஸோ த 100 place can be filled by the numbers 1 2 3 4. ஏன்னா 1 2 3 4 மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீ அடுத்த நம்பர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4 ways தான் எனக்கு ஃபார்ம் ஆகும். இன்கேஸ் நான் 100 பிளேஸில் வந்து 0 எடுத்தனாக்கா அது என்னவா மாறுது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னவா மாறும், it will be considered the term. அது எனக்கு பார்த்தீங்கன்னா 2 digit நம்பராக மாறிடும் 100 பிளேஸில் எடுக்கும்போது. அப்போ 100 பிளேஸில் எடுக்கிற வேல்யூஸ் எல்லாமே எத்தனை வேஸில் தான் சூஸ் பண்ண முடியும், 1 2 3 4. நான் 5 சூஸ் பண்ணாலும் இட் இஸ் ஏ கிரேட்டஸ்ட் நம்பராக போயிடும். இனி பிட்வீன் சொல்லியிருக்காங்க, 100க்கும் 500க்கும் மிடில் இருக்கிற வேல்யூஸில் தான் நான் எடுத்து சொல்ல முடியும். அப்போ 1 2 3 4 நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அப்போ therefore 4 ways will be possible. இதுவே நான் 10th place போய் can be filled என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா 0லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா இட் இஸ் இன்க்ளூடட் தட் நம்பர். ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4 அதாவது 0லேருந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்தீங்கனாலே டோட்டலாக எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடைக்கும், 6 ways கிடைக்கும். ஓகேவா, இட் இஸ் கிளியர், புரியுதா? அண்ட் இதனுடைய கண்டினியூஷன் பாருங்கள்.
and the unit place can be filled in using the patinaka 6 ways also. Therefore excluded the terms, that is 100 and 500 patina 4 into 6 into 6, that is equal to 144 ways la possible la kedaikum. Okay va, it is clear. இந்த இடத்துல புரிஞ்சுக்கிங்க. அதுக்கு அடுத்த பார்ட் பாருங்க, ரிப்பிட்டேஷன் இஸ் நாட் அலோட். எனக்கு இது ரிப்பிட்டேஷன் இஸோடு இருக்கும்போது நான் இதை கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ ரிப்பிட்டேஷன் இஸ் நாட் அலோடுன்னு சொல்லும் போது 100 பிளேஸில் கேன் ஃபில் என்ன நம்பர், இந்த 4 நம்பர் தான் ஃபில் பண்ண முடியும். அப்போ 4 ways. அதே 10th பிளேஸில் பாருங்கள், கேன் பி ஃபில்ட் 6 minus 1, ஏன்னா 5 ways, ஏன்னா அதில் ஒரு நம்பர்ஸ் எனக்கு என்ன ரெடியூஸ் ஆகிடும், ரிப்பிட்டேஷன் இஸ் நாட் அலோடுன்றதுனால. அப்போ அந்த யூனிட் பிளேஸில் கேன் பி ஃபில்ட் ஆல்சோ என்னன்னா 5 இருந்து 1 ரெடியூஸ் ஆகிடும் 4 ways. அப்போ 4 into 5 into 4, that is equal to 80 waysல பாசிபிளாக கிடைக்கும். ஓகேவா, are you understood? And since the next one problem for in a 7th one question, how many 3 digits odd number can be found by using the conditions? என்னென்ன conditions கொடுத்துருக்காங்க, 0ல இருந்து up to இந்த terms கொடுத்துருக்காங்க 0 to 5. The repetition of the digit is not allowed, repetition of the digit is allowed ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நாட், செகண்ட் ஒன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன். The given digits are 0 to 5. We have the odd number. Odd numberன்னு எடுக்கும்போது what about the odd number? 1 3 5. The unit place can be filled in எத்தனை வேஸில் ஃபில் பண்ண முடியும்? அப்போ 3 வேஸில். ஏன்னா கொஸ்டினில் எனக்கு 3 digit odd number can be formed using the digits சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வேஸில் பாசிபிள் எடுத்துக்க முடியும். ஆஃப்டர் த ஃபில்லிங் த யூனிட் பிளேஸ், நான் யூனிட் பிளேஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்போ 100 பிளேஸ் இருக்குது, 10th பிளேஸ் இருக்குது. அப்போ 100 பிளேஸ் நான் சொல்ல போகிறேன். அப்போ since 0 is given digit, we fill the 100 place with which can be filled in 6 minus 1 minus 1. 0ன்றது ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணிடுவேன். அண்ட் 3ன்றது எனக்கு என்னது ஆட் நம்பரில் இருக்குது, ஆல்ரெடி ஃபில் பண்ணது, அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ 4 வேஸில் எனக்கு கிடைக்கும். அதே போல் இந்த 10th பிளேஸில் கால்குலேட் பண்ணுறேன். 10th பிளேஸில் கேன் பி ஃபில்டு இன் ஹவு மெனி வேஸ், 6லேருந்து 2 போயிடும். அப்போ 4 வேஸ் வரும். அப்போ 3 4 and 4. அப்போ 3 into 4 into 4 is equal to 48 வேஸில் எனக்கு பாசிபிள் கண்டிஷன்ஸாக வந்துடும். ஓகேவா, இப்போ இது ரிப்பிட்டேஷன் இஸ் நாட் அலோட். இப்போ ரிப்பிட்டேஷனோட எடுக்க போகிறேன். ரிப்பிட்டேஷனோட எடுக்கும்போது பாருங்கள், the unit place can be filled in 3 ways. We are given 6 digits. அப்போ 6 digit வந்துடும். and 10th place and 6 ways and 100 place can also 6 minus 1, ஏன்னா 0 எடுத்துக்க முடியாது, excluded 0. அப்போ 5 waysல தான் கிடைக்கும். அப்போ so the number 3 digits equals to 3 into 6 into 5, that is equal to 90 waysல பாசிபிளாக கிடைக்கும். ஓகேவா, are you understood? And next one problem, we'll see the next one, 8th one. Count the numbers between 999 and 10,000 subject to the condition that there are no restriction, no digit is repeated, at least one of the digit is repeated. அந்த ஆர்டரில் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம், no restriction. அப்போ we have to find the 4 digit number, ஏன்னா in terms of that is will be considered between term 999க்கும் 10,000க்கும் between சொல்லும்போது எத்தனை digits எனக்கு இருக்குது, 4 digit நம்பர் தான், then will be calculate. அப்போ 4 digit நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் தௌசண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்க்ளூடிங் 0. அப்போ therefore 100 in terms of 10th பிளேஸில் எடுக்கும்போது 10 10 10 10. அப்போ therefore including 0ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ therefore then the number of numbers between 999ல இருந்து 10,000 குள்ளார between the valuesல பார்த்தீங்கன்னா 9 into 10 into 10 into 10. therefore that is equals to 9,000 waysல எனக்கு பாசிபிள். அதுவே no digit is repeated சொன்னாக்கா 0 is a given digit of the terms கொடுத்துருக்காங்க. அப்போ in a 100 place, அப்போ 100 பிளேஸில் எடுக்கும், சாரி 1000 பிளேஸில் எடுக்கும்போது then 1000 place can be filled in a 9 ways excluding 0, and the 100 placeல can be filled in a 9 ways excluding 1 digit and including 0. okay, and also 10th placeல can be filled in a 9 minus 1 8 waysல கிடைக்கும். அடுத்தது the unit placeல can be filled in a 7 ways, 8 minus 1 is equal to 7 ways. so the number of 4 digit number can be filled in a product of the term 9 into 9 into 8 into 7, that is equal to 4,536 waysல எனக்கு பாசிபிள்ல ஃபார்ம் ஆகும். ஓகேவா, it is clear?
ஓகே, இந்த லாஸ்ட் ஒன் பார்ட் பாருங்க. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெக்வயர்ட் த நம்பர்ஸ் வில் பி கன்சிடர் 9000 மைனஸ். அப்போ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 9000. அதுலேருந்து சப்ராக்ஷன் பண்ணுற வர நம்பர்ஸ் தான் வில் பி கன்சிடர் த ஒன் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் ரிப்பீட்டட்ன்ற கண்டிஷன்ஸில் வரும். ஓகே, வில் சி த நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் ஃபார் ஹவு மெனி 3-digit numbers which are divisible by 5 can be formed using the digits 0, 1, 2, 3, 4, 5 if repetition of the terms digit is not allowed and repetition is allowed. Okay, அப்போ இந்த டேர்ம்ஸ் நான் எடுத்து சொல்ல போகிறேன். நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0 to 5. A number divisible by 5 if the digits in the unit place la pathina 0 or 5 adha irukka condition. Appo how many will be face the conditions 0 or 5 numbode when the unit place consider is 0 is it filled in a one way. Appo tens place la can be filled in a 5 ways 1 2 3 4 5. 100 place can be filled in a 5 minus 1 is equal to 4 ways. Appo therefore the total number of terms la pathina 1 into 5 into 4 is equal to 20 ways. அதுவே செகண்ட் பார்ட் பாருங்க. when the unit place can be filled in a 5. நான் இப்போ இங்கே 0 எடுத்து சொன்னேன், இங்கே 5 எடுத்து சொல்ல போகிறேன். அப்போ filled in a one way. அப்போ therefore the digit in a 100 placeல பார்த்தீங்கன்னா 0 should be excluded. அப்போ therefore tens placeல பார்த்தீங்கன்னா can is excluding 5 and one digit including 0. அப்போ therefore then consider the 4 ways. அப்போ therefore the total number of unit in terms of சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா 1 into 4 into 4 that is equal to 16 ways. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆறுன்ற டைப்பில் வந்ததுனால ரெண்டுத்தையும் sum of the terms சொல்லலாம். 20 plus 16 equal to 36 waysல பாசிபிள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். the repetition of the digits are allowed ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0 to 5 எடுத்துக்கிறேன். அப்போ allowedன்னும் போது 5 or 0. அப்போ யூனிட் பிளேஸில் ஃபில் பண்ணும்போது what about will be considered 2 waysல இருக்கும். அண்ட் டென்ஸ் பிளேஸில் கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6 ways வரும். 100 பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 0 மட்டும்தான் வராது, 5 வெரி நம்பர்ஸ் இருக்கும், 1 to 5 வரைக்கும் இருக்கும். அப்போ 5 ways. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா வித் இஸ் ரெபிடேஷனில் சொல்லும்போது 2 6 5 that is equal to 60 ways. Okay, we'll see 10th one and 11th one, 12th one, 13th one உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸாக கொடுக்குறேன். அந்த சம்ஸ் நீங்கள் போர்ட்லேயும் வீல இருக்குது. அதை எப்படின்றத பாருங்கள். அதை எப்படி அப்சர்வ் பண்ணிவிட்டு வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். காப்பி பண்ணி வச்சுட்டு வில் பி கம்ப்ளீட் இன் ஏ கிளாஸ் ஒர்க் நோட். ஓகே, ஓகே, recall பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.